ஜீவ விருட்சத்தின் மீது அதிகாரம் உள்ளவர்களே, வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிக்க காத்திருக்கும் பரலோகவாசிகளே, உங்கள் அனைவரையும் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். ஹோப் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு விசை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய வழி நடத்துவதினாலும் பாவியின் பரலோக பிரயாணம் என்ற தலைப்பின் கீழாக மேன்மையான சத்தியங்களை தேவன் நம்மோடு பகிர்ந்து வருகிறார். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு தலைப்பின் கீழாக இன்னும் ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேவனுடைய ஒத்தாசையோடு அந்த சத்திய வார்த்தைகளை நாம் கேட்கும் வண்ணமாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளையிலும் கூட தேவனுடைய கிருபைக்காகவும் உம்முடைய ஒத்தாசைக்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. பரலோகத்தின் தேவன் மேன்மை மிகுந்த கிருபையினாலே நல்ல சத்தியத்தை எங்களுக்கு கற்றுத்தாருங்க. இந்த சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, விசேஷமாக பரலோகத்தின் பிரயாணத்திலே நாங்கள் இன்னும் உத்வேகத்தோடு முன் செல்ல தேவநீர் எங்களுக்கு இரக்கம் செய்யுமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, அமேன். இந்த நாளிலும் கூட பாவியின் பரலோக பிரயாணம் என்ற தலைப்பின் கீழாக 7வது ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 7 என்பது முழுமை அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறிக்கும். அப்படி இந்த 7வது பாடம் மிக முக்கியமான ஒரு பாடமாக இன்றைக்கு நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்றைக்குரிய தியானத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிலைத்திருத்தல் என்ற தலைப்பின் கீழாக நாம் சத்தியத்தை படிக்க போகிறோம். நிலைத்திருத்தல்னா என்ன? நிலைத்திருத்தல் அப்படிங்கிறத யோசித்த உடனே ஒரே ஒரு வார்த்தை தான் நம்மளுடைய இருதயத்தில் உருவாகும். என்ன அப்படின்னா, உறுதிப்படுதல். ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரம் மண்ணோடு சேர்ந்து இருக்கும் பொழுது வீசுகிற காற்றையும், ஒருவேளை ஒரு பெரிய நீர் அதன் மீது ஓடிக்கொண்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த நீரின் நிமித்தமாக அடித்து செல்லப்படாம உறுதியாக நிற்பதின் நோக்கம் என்ன, அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கும் போது ஒரே ஒரு பதில் தான் நமக்கு கிடைக்கும். எவ்வளவு பெரிய புயல் வீசினாலும், எவ்வளவு பெரிய காற்று அடித்தாலும், எவ்வளவு வேகமான நீரோட்டமானது அந்த மரத்தை கடந்து சென்றாலும் அந்த மரம் விழாமல் எழுந்து நிற்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரணம் தான் தேவைப்படுது. என்ன அப்படின்னா, அதனுடைய வேர்கள் மண்ணை பற்றி கொண்டிருக்கணும். அதனுடைய வேரின் ஆழம் மண்ணுக்குள்ளாக அதிகமாக இருக்கணும். அந்த வேர்கள் பறந்து விரிந்து அதிகமான நிலப்பரப்பை இறுக பற்றி கொள்ளும் போது அந்த மரத்திற்கு விரோதமாக எந்த செயலை செய்தாலும் அந்த மரம் மண்ணில் விழாது. ஒருவேளை எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் அந்த வேரானது மண்ணில் சரியாக இறுக பற்றி கொள்ளவில்லை என்றால், ஒருவேளை அந்த வேரானது பலவீனம் உள்ளதாக காணப்பட்டுமே ஆனால், ஒரு காத்து வேகமா அடிக்கும்போது எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் அது சரிஞ்சு கீழே விழ வச்சிடும். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கலாம். இவ்வளோ பெரிய மரம் எப்படி விழுந்துச்சு, நேற்று அடித்த மழையில் இந்த மரம் விழுந்துருச்சா அப்படிங்கிற கேள்விகளை நமக்குள்ளாக நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அதனுடைய காரணம் என்னங்கிறத நம்ம பக்கத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா, அந்த மரத்துக்கு உள்ளான வேரின் பலம் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த வேரில் உயிர் இருக்கும் அளவும் அந்த மரத்திற்கு மரணம் இல்லை. அந்த வேரில் ஜீவன் இருக்கும் அளவும் அந்த மரம் ஜீவனுள்ளதாக இருக்கும். எப்பொழுது அந்த வேர் தன்னுடைய தன்மையை இழந்து போகிறதோ, எப்பொழுது அந்த வேரில் பலமில்லாமல் போகிறதோ அந்த மரம் சரிந்து விழுந்து விடும். விழுந்ததோடு மட்டுமல்ல, அந்த மரத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்துறதுக்காக அதை துண்டு துண்டா என்ன செஞ்சிருவாங்க, வெட்டி தூக்கி கொண்டு போய் போட்டுருவாங்க. இன்னைக்கு நிலைத்திருப்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு தேவையாக இருக்கிறது. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைத்திருக்கிறேனே அப்படின்னு நாம் நினைத்துட்டே இருப்போம். நான் நினைச்சிருக்கிறேன், நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உறுதியா இருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த ஒரு சந்தேகத்திற்கான இடமுமே இல்லை, நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுது, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய நிலை என்றைக்கும் எச்சரிப்புள்ளதா இருக்கணும்.
நான் விழமாட்டேங்கிற ஒரு எண்ணத்தோட நாம் இருந்து விடக்கூடாது. தேவனோடு நம்மை சேர்த்து உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கணும். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு என்னை தேவனோடு உறுதிப்படுத்துகிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் என்னை ஆசீர்வாதத்தின் மேலாக வைத்து என்னை நிலைப்படுத்தி நான் நிலைத்திருக்க அவர் எனக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வேதாகமத்தில் யார் இருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா வேற யாரும் இல்லைங்க, யோசேப்பு தான். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில, யோசேப்பு தன்னுடைய வாழ்நாட்கள்ல கடந்து வந்த சூழ்நிலைகள் ஆயிரம் இருந்துச்சுங்க. ஆனா எல்லா சூழ்நிலையும் யோசேப்புக்கு விரோதமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம ஒண்ணு மட்டும் மறந்துடக்கூடாது, எல்லாத்தின் மத்தியிலையும் அந்த யோசேப்பு ஒரு பெரிய விருட்சம் போல எழுந்து வளர்ந்து கொண்டே இருந்தார். அவருடைய சிறு வயது முதற்கொண்டு அவருடைய பெரிய முதிர் வயது மட்டும் யோசேப்பு ஒரு உண்மையுள்ள, ஒரு வேரில் உயிருள்ள விருட்சம் போல வளர்ந்து கொண்டே போனார். எப்படி அவரால் முடிஞ்சு? அவர் தேவனோடு தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அவருடைய வளர்ச்சி எல்லாம் தேவனை சார்ந்ததாகவே இருந்தது. தேவனுடைய கிருபையினாலே, தேவனில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டதினாலே அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்கவே முடியல. அந்த சம்பவத்தை நம்ம வேதத்திலிருந்து நம்ம படிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம், யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். யோசேப்பை குறித்து பார்த்தோம். யோசேப்போட வாழ்க்கைக்கு இந்த வேத வசனம் ரொம்ப அருமையாக பொருந்தும். யோசேப்புடைய வாழ்க்கையில இந்த வேத வசனத்தை நாம் பொருத்தி பார்க்கும் பொழுது, யோசேப்பு தேவனோடு நிலைத்திருந்ததினாலே அவன் வளர்ந்தது மாத்திரமல்ல, அவன் கனி கொடுப்பவனாகவும் காணப்பட்டான். அவனுடைய எல்லா செயல்களிலும் நெருக்கமும் சோதனையும் போராட்டமும் இருந்தாலும் யோசேப்பு கனி கொடுக்க தவறவில்லை என்பதை நம்மால் காண முடியும். யோசேப்பை பற்றி இன்னும் அதிகமாக நம்ம படிக்கணும் அப்படின்னா ஆதியாகமம் புஸ்தகம் 39வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் ஒரு அடிமையாக விற்கப்பட்ட ஒரு மனிதன். அந்த போத்திபாருடைய வீட்டில் யோசேப்புக்கு கிடைத்த உயர்வு எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னு பார்க்கும்போது, கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். யோசேப்பு தேவனோடு தன்னை நிலைப்படுத்தி கொண்டான், தேவனோடு தன்னை உறுதிப்படுத்தி கொண்டான் என்பதின் விளைவு இப்படிப்பட்டதாக இருந்துச்சு. தேவன் யோசேப்போடு இருந்தார் அப்படிங்கிறத அந்த போத்திபார் பார்த்தான். யோசேப்பு தேவனோடு எவ்வளவு எவ்வளவு அதிகமாக நெருங்கினானோ அவ்வளவுக்கு அவ்வளவு யோசேப்பின் வாழ்வில் தேவன் அசைவாடி கொண்டே இருந்தார். இன்னைக்கு நான் வெளியே எவ்வளவோ இடங்களுக்கு போயிட்டு வரேன், எவ்வளவோ மனிதர்களை சந்திக்கிறேன். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் என்னை காணும் பொழுது இந்த மனிதனோடு தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னை காணும்போது புறப்பட்டதே ஆனால் நான் என்னை தேவனுக்குள்ளாக நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். ஆனா என்னை பார்க்கிறவங்க யாரையும் நான் தேவனை காண வைக்கல அப்படின்னா, என்னை பார்க்கிறவங்க யாரும் என்னுடைய தேவனை பார்க்கல அப்படின்னா, நான் இன்றும் நிலையில்லாத ஒரு நிலையில் காணப்படுகிறேன் என்றுதான் அர்த்தம். போத்திபாருடைய வீட்டில் ஒரு அடிமையா போனவன், அவனுடைய கனிகள் ஒவ்வொன்றையும் பார்த்த போத்திபார் தனக்கு அடுத்த நிலையை யோசேப்புக்கு கொடுத்தார். தன்னுடைய வீட்டில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் அந்த யோசேப்பை விசாரணைக்காரனாக மாற்றினார். ஒரு அடிமை போத்திபாருடைய வீட்டில் விசாரணைக்காரனாக மாறினான்.
அதற்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். கர்த்தருக்குள்ளாக யோசேப்பு தன்னை நிலைப்படுத்தினது. கர்த்தருக்குள்ளாக யோசேப்பு தன்னை உறுதிப்படுத்தினது. கர்த்தருக்குள்ளாக யோசேப்பு வேரூன்றி எழுந்ததுதான் அதன் மிக முக்கியமான காரணம். 2வது இடம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போமே. ஆதியாகமம் 39:21 நான் வாசிக்கிறேன். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, யோசேப்பு கர்த்தருக்கு உண்மையாக போத்திபாருடைய வீட்டில் இருந்தான். அந்த உண்மையின் நிமித்தமாக போத்திபார் யோசேப்பை தன்னுடைய வீட்டில் விசாரணைக்காரனாக உயர்த்தினான். ஆனால் அந்த வீட்டில் யோசேப்புக்கு விரோதமாக தீட்டப்பட்ட ஒரு திட்டத்தில் யோசேப்பு அகப்படாமல் தேவனுக்கு பயந்து ஒரு நல்ல கனியை கொடுக்கிற மனிதனாக காணப்பட்டான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வந்துச்சு. அவன் மீது செய்யாத ஒரு குற்றத்தை சுமத்தி அவனை சிறைச்சாலையில் கொண்டு போட்டாங்க. ஆனால் அந்த சிறைச்சாலையின் அதிகாரி யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறத கண்டதுனால எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்றான்னு பார்த்தோம்னா, 22வது வசனத்தை வாசிக்கிறேன். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதை எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். சிறைச்சாலையின் தலைவன் என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலை யாருடைய கையில கொடுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா, யோசேப்புடைய கையில கொடுக்கப்பட்டுச்சு. முதல்ல அடிமையா போனான், எஜமானுக்கு அடுத்த நிலையில் உயர்த்தப்பட்டான். 2வது கைதியாக போனான், சிறைச்சாலையின் அதிகாரியாக மாறினான். இதுக்கு என்ன காரணம்? தேவனோடு யோசேப்பு தன்னை நிலைப்படுத்தி கொண்டது. தேவனோடு யோசேப்பு தன்னை உறுதிப்படுத்தி கொண்டது. தேவனுக்குள்ளாக வேரூன்றி எழுந்து நின்றதுதான் யோசேப்பு இப்படிப்பட்ட மேன்மையை பெற்றுக்கொண்டதின் காரணம். அது மாத்திரமல்ல, வெறும் வளர்கிற விருட்சமாக மாத்திரமல்ல, நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு விருட்சமாக, ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு மரமாக யோசேப்பு எழுந்து நின்றான் என்பதை நம்மால் காண முடியும். அதே யோசேப்பு இன்னொரு இடத்துல நம்ம படித்தோம் அப்படின்னா, 41வது அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பார்வோன் ஒரு பெரிய ராஜா யோசேப்பை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, தேவ ஆவியை பெற்ற மனுஷனாக யோசேப்பு இருக்கிறான் அப்படிங்கிறத அந்த பார்வோன் உணர்ந்தான். அதோட மாத்திரம் விட்டுறல, அடுத்த ஒரு காரியம் சொல்றாரு. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, திருப்பி யோசேப்பை பார்த்து அவர் சொல்ற காரியம், தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தினபடியால் உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவரும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தின் மத்தியில் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அந்த பார்வோன் யோசேப்பை குறித்து சொன்னது என்ன அப்படின்னா, இந்த எல்லா ஜனங்களையும் யார் வழி நடத்தணும்? நீதான். சிங்காசனத்துல மட்டும்தான் நான் உன்னை விட ஒரு படி உயர்ந்திருப்பேன். ஒரு அடிமை மற்ற மனிதர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு உயர்த்தப்பட்டான். அந்த பார்வோன் முதலாவது யோசேப்பை பார்க்கும்போது எந்த ஒரு பார்வையில பார்த்தாருன்னா, இவன் ஒரு அடிமை அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் பார்த்தார். ஆனா அதே பார்வோன் யோசேப்பிட்ட சொன்ன வார்த்தை, என் தேசத்தில் இருக்க எல்லா ஜனங்களையும் நீ தான் வழி நடத்தணும். அந்த ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு எஜமானாக, அடிமையாக இருந்தவன் ஒரு எஜமானாக மாத்திரமல்ல, அந்த தேசத்தின் 2வது ராஜாவாக அவர் தெளிவா சொல்லிட்டார். பார்வோன், சிங்காசனம் மாத்திரம்தான் உன்னை விட ஒரு படி மேல இருக்கும். அந்த சிங்காசனம் மட்டும்தான் எனக்கு. என்னுடைய வேலைகளை எல்லாம் நீ தான் செய்ய போற.
உன்னுடைய வார்த்தையின்படி தான் இந்த ஜனங்கள் எல்லாம் நடக்க போறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுது, நான் தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருக்கும் பொழுது, தேவன் என்னை காணும் பொழுது, நான் அவருக்குள்ளாக வேரூன்றி இருக்கிறதை காணும்போது தேவன் என் மீது எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறார். யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் ஒவ்வொன்றும் எனக்கும் தருகிறதற்கு என் தேவன் வாஞ்சை உள்ளவரா இருக்கிறார். ஆனா நான் எந்த நிலையில இருக்கிறேன்? உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்குதா? யோசேப்பு கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றி ஒரு பெரிய விருட்சம் போல வளர்ந்தான். அது மாத்திரமல்ல, அவனுடைய கனிகள் ஒவ்வொன்றும் பிரயோஜனம் உள்ள நல்ல கனிகளாக இருந்தது. 3 எடுத்துக்காட்டுகள் யோசேப்பில் இருந்து பார்த்தோம். அதே யோசேப்புடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பு அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனை துரத்துகிறது போல அவனை விற்று போட்டார்கள். அவன் இந்த தேசத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆனால் விற்று போடப்பட்ட அதே யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிறதையும் இந்த வேதம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றி நிற்கும் பொழுது யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கியம் எனக்கும் கொடுக்கப்படும். அதுதான் என் தேவனுடைய வாஞ்சையாகவும் இருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளவு நாட்கள் கண்ணீர் சிந்திருப்பார், எவ்வளவு நாட்கள் அவர் போராட்டத்துக்குள்ளாக கடந்து சென்றிருப்பார். ஆனா ஒரு நாளும் அவர் கிறிஸ்துவை பார்த்து, தேவனை பார்த்து கேள்வி கேட்கவே இல்லை. அவருடைய கேள்வி ஒரு நாளும் தேவனுக்கு நேராக, தேவனே எனக்கு எதற்காக இதை நீர் அனுமதித்தீர்? எனக்கு ஏன் இந்த பாடுகளை கொடுத்தீர்? நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? நான் யாருக்கு விரோதமாக பாவம் செய்தேன்? அப்படிங்கிற ஒரு வார்த்தையா இல்லை. அவருடைய சிந்தை எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தேவன் இதை ஏதோ ஒரு நன்மைக்காக என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். இந்த காரியத்தை நான் கடந்து போகும்போது நிச்சயமாக தேவன் ஒரு நாள் என்னை உயர்த்துவார் என்ற ஒரு எண்ணம் தான் இந்த யோசேப்புக்குள்ள இருந்துச்சு. அதே எண்ணம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதா? அப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களாக பரலோகத்தின் பாதையில பிரயாணிக்கும் போது, பாவியாகிய நான் கடந்து செல்கிற ஒவ்வொரு அடிகளிலும் என்னுடைய கால் தடத்தை தேவனுக்குள்ளாக உறுதிப்படுத்திட்டு போறேனா? ஒருவேளை என்னுடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளும் தேவனுக்குள்ளாக உறுதிப்பட்டதே ஆனால், என் பாதம் படும் இடமெல்லாம் என்னுடைய பரவசம் நிறைந்த ஒரு சூழ்நிலையாக எனக்கு மாறப்படும். ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு சூழ்நிலையாக எனக்கு மாறப்படும். இன்னைக்கு நான் கஷ்டப்படலாம், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம், இன்னைக்கு என்னோட சொந்த குடும்பமே என்னை ஏற்றுக்கொள்ளலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கலாம், என்னுடைய வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ உன்னை தேவனிடத்தில் நிலைப்படுத்தும் போது, நீங்களும் நானும் தேவனுக்குள்ளாக வேரூன்றும் போது, தேவன் அந்த கண்ணீரை துடைத்து போடுறார். தேவன் ஒரு மேன்மை மிகுந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு தரார். தேவன் அவருடைய கிருபையினாலே அவருடைய கரம் கொண்டு நம்மை வழி நடத்தி, அது மாத்திரமல்ல, நம்மை பிறர் கண்ணோக்கி பார்க்கும்போது அவர்கள் நம்மை மேல் நோக்கி பார்க்கும் அளவுக்கு நம்மை உயர்த்துவார் என்பதற்கு இந்த யோசேப்பை காட்டிலும் பெரிய எடுத்துக்காட்டு நம்ம வேதத்துல பார்க்க முடியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட உயர்வு வேணுமா? நமக்கு எல்லாருக்குமே உயர்வு வேணும் தானே? எல்லாரும் அந்த உயர்வுக்காக தானே காத்திருக்கிறோம். ஆனால் இந்த வேதம் இந்த உலகம் சார்ந்த உயர்வை சொல்லலைங்க, அந்த பரலோகம் சார்ந்த அந்த உயர்வை சொல்லுது. ஒரு நாள் என் தேவன் வருவார், ஒரு நாள் என் தேவன் என்னை அழைத்து செல்ல வருவார். இந்த பாவிகளுடைய கண்களுக்கு முன்பாக, தேவனுக்கு விரோதமாக தேவனை வேண்டான்னு சொல்லி உதறிட்டு போற இந்த மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பாக, என் தேவனுடைய கரம் நான் அவருக்குள்ளாக வேரூன்றினது நிமித்தமாக என்னை உயர்வான நிலைக்கு அழைத்து போகும். நான் அந்த பரம காணனுக்குள்ளாக அழைத்து போகப்படுவேன். அந்த நாள் நமக்கு ரொம்ப சமீபமா இருக்குது. அந்த ஒரு நாளை காணதான் நாம் ஒவ்வொருவரும் வாஞ்சையோடு இருக்கிறோம். அந்த வாஞ்சை நமக்கு உண்மையாக வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றுவோம். மீண்டும் ஒரு வசனத்தை வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். யோவான் 15வது அதிகாரம் வசனம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 15வது அதிகாரம்
5வது வசனத்தை வாசிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. வேதம் நமக்கு சொல்றது ஒரே ஒரு காரியம்தான். நீ என்னில் நிலைத்திருந்து உன்னுடைய பரலோக பிரயாணத்தை நீ தொடர்ந்து போ. என்னில் நிலைத்திராமல் உன்னால கனி கொடுக்க முடியாது. உன்னால எதுவுமே செய்ய முடியாது. உன்னுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் வீணா போயிரும். பாவியின் பரலோக பிரயாணத்தில் தேவனுடைய துணை இல்லை என்றால் அவனுடைய பிரயாணம் வீண் என்பதை பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேனே. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். இந்த சத்தியம் தொடங்கும் போது சொன்னது போல, ஒரு மரம் சாஞ்சி விழுந்துருச்சு அப்படின்னா அதை எவ்வளவு துண்டு துண்டுகளாக வெட்ட முடியுமா வெட்டி தூக்கி அதை அப்புறப்படுத்திட்டு அதை கடந்து போயிடுவாங்க. இன்னைக்கு நான் தேவனுக்குள்ளாக வேரூன்றவில்லை என்றால் இந்த மரம் எப்படி அக்னியில எரிக்கப்படுமோ என்னுடைய காலமும் அப்படிப்பட்ட காலமாக மாறிவிடும். என்னுடைய சூழ்நிலையும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக மாறிவிடும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது பரமபிதா நம்மை பார்த்து சந்தோஷப்படுறார், அவர் மகிமைப்படுகிறார். அப்படிப்பட்ட பாக்கியம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்றால் தேவனுக்குள்ளாக நிலைத்திருப்போம். தேவன் நிச்சயமாக நம்மை அந்த பரம காணானுக்குள்ளாக அவருடைய கரம் கொண்டு வழி நடத்துவார். அவருடைய கரம் நம்மை வழி நடத்தும் போது நாம் வெறும் வளர்ந்த விருட்சமாக மாத்திரமல்ல, கனி கொடுக்கிற விருட்சமாக காணப்படுவோம். வேதத்தில் அநேக சத்தியங்களை இந்த விருட்சங்களை குறித்து நம்ம படிக்கலாம். மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லணும்னு நினைக்கிறேன். கோடரியானது வேரின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கனி கொடுக்காத மரம் வெட்டுண்டு அக்னியில போடப்பட போகுது. இன்னைக்கே நம்மை நாமே கேள்வி கேட்போம், நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நான் உண்மையாகவே தேவனுக்கு என்று கனி கொடுக்கிறேனா? என்னுடைய கனிகள் பிரயோஜனமுள்ள ஒரு கனிகளாக இருக்குதா? அல்லது இன்றளவும் வெறும் வளர்ந்த விருட்சத்தை போல இருக்கிறேன், எனக்குள்ள விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, தேவனை நான் நேசிக்கிறேன், அன்புள்ளவனா இருக்கிறேன், அது மாத்திரம் போதும்னு இருந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா கனி இருக்குதாங்கிற ஒரு கேள்வியை தான் கிறிஸ்து கேட்கிறார். கனி இருக்குதாங்கிற ஒரு கேள்வியை தான் தேவன் முன்வைக்கிறார். என்னிடத்தில் கனி இல்லை என்றால் யாரிடத்தில் அதை தேட போறார்? கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உமக்குள்ளாக நிலைத்திருந்து உம்முடைய கனிகளை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட தேவன் நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இன்னும் தொடர்ந்து மேன்மை மிகுந்த சத்தியங்களை இந்த தலைப்பின் கீழாக நாங்கள் அறிந்து கொள்ள தேவன் நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம். தேவன் நீர் எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும், இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பாவியின் பரலோக பிரயாணம் என்ற தலைப்பின் கீழாக இன்னும் அநேக சத்தியங்களை தேவன் நம்மோடு பகிர்ந்து கொள்வார். நிச்சயமாக நாம் ஒரு மனதோடு ஒன்று சேர்ந்து சத்தியங்களை படிப்போம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.